மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஆர்ட் வந்து எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது, தென் எப்படி வந்து நம்ம ஃபேஸே வந்து எப்படி பாட்டில்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது சர்ஃபேஸ்லையோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸோட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த பிக்சர் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் டேரெக்டாக வரைய முடியும் அப்படின்னா வரைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. தென் அதில் பென்சில் ஸ்கெட்ச் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துட்டு வரும். அதில் உங்களுக்கு எந்த ஆப் வந்துட்டு பெட்டராக தெரியுதோ அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆப் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். தென் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்துட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே வரும். தென் அதில் நீங்கள் வரையணும்னு நினைக்கிற ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பாப்பாவோட ஃபோட்டோ. தென் இந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில் மாதிரி இருக்கும். அந்த பென்சிலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ கேலரியில் சேவ் ஆகிடுச்சுங்க. தென் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வரையதுனாலும் வரையலாம். நான் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அப்படியே வரைஞ்சிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு எப்படி ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏற்கனவே எப்படி வந்து பிக்சரை ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு கிளியராக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பேப்பருங்க. அந்த ட்ரேஸ் பேப்பரை இந்த மாதிரி மொபைலுக்கு மேலே வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு டேரெக்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலோட ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலியான ஸ்பேஸ் இருக்கும். நல்லா வரைகிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டிண்ட் அப்படின்ற கலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்கின் கலர் மாதிரியே இருக்கும். அதனால தான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். 10 கலர் இருக்கிற அக்ரிலிக் கலர் பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலர் வந்துட்டு அதில் இருக்குங்க. இந்த கலர் வந்துட்டு இப்போ நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட எல்லா பாட்டில் ஆர்ட் வீடியோஸ்லையுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன். இதே மாதிரி பேக் சைடும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கோட்டிங் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம செகண்ட் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் கோட்டிங் நான் கொடுத்துட்ருக்கேன். இதையும் நல்லா காய வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா காஞ்சிருச்சு. இந்த சைடில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வயலட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த அவுட்லைன்லாம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சும் எடுத்துட்டேங்க. இப்போ வந்து இந்த ஸ்கின் கலர் கொடுத்துருக்கிற இடத்துல நான் என்னோடய பாப்பாவோட ஃபேஸை வந்துட்டு நான் ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட்டு. நீங்கள் வாங்கும்போது எல்லோ கலர் கார்பன் ஷீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளூ கலர் கார்பன் ஷீட் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அச்சுப்பதியும் அது நல்லாவும் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலர் கார்பன் ஷீட்டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது, வேறு வழி இல்லை. இதை வந்து இந்த பாட்டில் மேலே வச்சு தென் இந்த பேப்பரையும் வந்துட்டு மேலே வச்சு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி வரைகிறதுனால நம்மளோட பாட்டிலில் வந்துட்டு ஃபுல்லாக அச்சு வந்துட்டு வரும். கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸே வந்துட்டு நம்ம பாட்டில்ஸில் வந்துட்டு ரொம்ப அழகாக பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த கார்பன் பேப்பர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பாவோட அச்சு அப்படியே வந்துட்டு இதில் பதிஞ்சிருச்சு. தென் இதுக்கு மேலே நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தின் ப்ரெஷ்ஷாக நல்ல 0 ஃபைன் ப்ரெஷ்ஷாக வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதுவுமே வந்துட்டு ரொம்பவே பொறுமையாக நான் பண்ணுறேன் பாருங்கள். உங்ககிட்ட 0 ப்ரெஷ் இல்லை அப்படின்னா ஐலைனர் ப்ரெஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே தான் இருக்கும் ஐலைனர் ப்ரெஷ். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக தெரியுது. பட் நான் ரொம்பவே பொறுமையாக பண்ணினேன். இதே மாதிரியே என்னோட ஃபேஸும் வந்துட்டு ஜஸ்ட் நான் வரைஞ்சி மட்டும் வச்சுருக்கேன். பாட்டிலில் வரையணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்துட்டு நான் வீடியோவாக போடுறேன். இப்போ பாப்பாவோட ஹேர் பேண்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் ரீசன்ட் டேஸில் கிளாஸ் கலர்ஸ் அப்படின்னு நான் வாங்கியிருந்தேங்க. அந்த கிளாஸ் கலர் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 கலர் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைனர் அப்படின்னு இருந்தது. அதை யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ நான் ட்ரெஸ் வந்துட்டு வரைஞ்சி விடுறேன். இந்த மாதிரி கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணி வரைஞ்சதுனால கொஞ்சம் 3D எஃபெக்டோட அந்த ட்ரெஸ் வந்துட்டு தெரிஞ்சுது. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல, சுத்தமாகவே தெரியல. பட் நேரில் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுது. அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு கிளாஸ் லைனர் கிடச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஏதாவது பெயிண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த பாட்டிலோட பேக் சைடுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது வரையணும். அதுக்கு பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச டோரா புஜ்ஜி வந்துட்டு நான் வரைகிறேன். டோரா வந்துட்டு நான் வரைகிறேன். அதையுமே சேம் அதே ப்ராசஸில் நான் வந்து ட்ரேஸ் எடுத்து இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு தனித்தனி கலர் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். நீங்களுமே வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது வரைஞ்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ஃபேஸே கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி கொடுக்கலாம். ரொம்ப வந்துட்டு மெமரபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இல்லைங்க. ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணி இந்த பிங்க் கலர் வந்துட்டு ரெடி பண்ணி இப்போ நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ டோராக்கு நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். பாப்பாக்கு அவளோட ஃபேஸை வரைஞ்சதை விட டோராவை வரைஞ்சது தான் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது. அதனால அதை வந்து இந்த பாட்டிலோட டாப்பில் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போது என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன லேசர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்படி லேசர்ஸ் வச்சதுனால ஒரு ஃப்ரேம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேங்க. டாப்பில் வந்துட்டு இந்த லேஸும் சைட்ஸில் வந்துட்டு இந்த லேஸும் வந்துட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்காக காத்துட்ருப்பேன். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.